சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். அப்படியே சஹாபாக்கள் சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதுதான் அகீதா, எங்களுடைய அகீதா. அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். இரண்டாவது கேள்வியில் அகீதாவில் எப்படி இருக்கிறான், எதில் இருக்கிறான், நம்மளை போல இருக்கிறான் என்று கேள்வி கேட்டால் அது பாத்தில், வழிகேடு. அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய சக்திக்கு ஏற்ப, அவனுடைய ஜலாலியத்துக்கு ஏற்ப, அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்ப இருக்கிறான். எங்களுக்கு தெரியாது, ஏன் அது சொல்லப்படலை. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். ஹலக்க சமாவாதி வல்லார்ல, வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை போதித்தார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நம்பினார்கள் அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் நம்மட நம்பிக்கை அதுதான். இப்போ ஒருவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்று நம்பக்கூடாது, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், அல்லாஹ் துரும்பிலும் இருக்கிறான், எங்களுக்கு கூடையும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒரு ஆள் சொல்றார். இதுதான் அகீதா என்று சொல்கிறார். இப்போ எங்கள் அடிப்படை என்ன, நாங்கள் முதல் பார்த்தது என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினம் எதில் இருக்கிறோமோ அதை பின்பற்றவர்கள் தான் அந்த வெற்றி பெற்ற கூட்டம். அல்லாஹுடைய தூதர்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னார்களா? இல்லை. ஹதீதுகளிலும் குர்ஆனிலும் மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கிறான். ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடிமை இடத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்காக பாரம் கொடுத்திருந்தேன். அவள் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் தூக்கி கொண்டு போய்விட்டது யா ரசூலல்லாஹ். கோபத்தில் அறைந்து விட்டேன், அடித்து விட்டேன். கவலை தாங்க முடியாமல் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்னுடைய அடிமை அடித்து விட்டேன், இதற்கு ஏதாவது உபகாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிமையை கூட்டி வாருங்கள். அடிமையை கொண்டு வரப்பட்டால் அல்லாஹுடைய தூதர்கள் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஹதீஸ்ல வார ரசூலுல்லாஹ் சுன்னா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண் சொன்னால் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி, மன் அன, நான் யார்? நீங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா முஃமினா, அவள் ஒரு மூமினான பெண், அவளை விடுதலை செய்துவிடு என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர். ஆதாரபூர்வமான செய்தி, கண்ணியத்துக்குரிய சகோதரர். அப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமையினுடைய நம்பிக்கை அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வானத்திலே எங்கே இருக்கிறான்? 7 வானங்கள் கடந்து அர்ஷின் மீது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் எங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுது. எனவே ரசூலுல்லாவின் நம்பிக்கையும் சஹாபாக்களும் நம்பிக்கையும் அல்லாஹ் வானத்தில் 7 வானங்கள் கடந்து அர்ஷின் மீது இருக்கிறான் என்பதுதான். எனவே இதுக்கு மாற்றமான ஒரு கருத்து வருமாக இருந்தால் நிச்சயமாக அது வழிகேடு.